அனிமிக்கா இருக்கீங்களா? ரொம்ப டயர்டா இருக்கா? எப்ப பார்த்தாலும் தூக்கம் வருதா? முடி கண்ணா பின்னான்னு கொட்டுதா? அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கப் அளவுக்கு பச்சை சுண்டைக்காய் எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில சேர்த்து நல்லா சுத்தம் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை இப்ப நம்ம இடிச்சுக்க போறோம். ஒரு பேசின்ல இந்த மாதிரி போட்டு நம்ம இஞ்சி பூண்டு இடிக்கிற கல் இருக்கும் பாத்தீங்களா, அதுல போட்டு இடிச்சு உடனே தண்ணியில எடுத்து போட்டு ஒரு அலசி திரும்ப வேற தண்ணி மாத்தி அதை வச்சிருங்க. அப்பதான் அது கருக்காம இருக்கும், இல்லாட்டி கருத்து போயிடும். இப்போ ஒரு வானலியில 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் நம்ம தட்டி வச்சிருக்கிற சுண்டைக்காய்களையும் சேர்த்து தேவையான உப்பு போட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் மூடி போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 5ல இருந்து 7 நிமிஷத்துக்குள்ள சுண்டைக்காய் நல்லா சாஃப்டா வெந்து கிடைக்கும். இப்போ உங்களுக்கு சுவைக்கு தேவையான அளவு மிளகு தட்டி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கலந்தீங்கன்னா சுண்டைக்காய் பொரியல் தயார். இந்த மாதிரி செஞ்சு டெய்லி 1 கப் சாப்பிட்டீங்கன்னா ஒரே வாரத்துல உங்களோட ஹெச்பி நல்லா இம்ப்ரூவ் ஆகுறது தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.